கொத்து பரோட்டா செம்மையா சமைக்கிறான், பயங்கர மறுச்சுக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. நறுக்கி ரவுண்ட் ரவுண்டா எங்களை கொடுத்துருங்க. நான் எடுத்து உங்க அண்ணன் ஊரு அவங்கள தொட்டுக்கிட்டு சாப்பிடுறேன். நானே கழிச்சு விடணும். இது எல்லாத்தையுமே நம்ம பரோட்டா பக்கம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடிக்கலாமா? இதெல்லாம் எது எடுத்து வைக்கிறது? சாப்பிட்டது சிக்கன் குழம்பு சூப்பரா இந்த தென்னை மட்டையை வெட்டி ஒரு தண்ணி ஒரு பரோட்டா தேய்ச்சி கொடுத்துருங்க. 10 பரோட்டா 4 எடுத்தா போடுங்க. இடம் இருக்கு, இது உடனே பிடிக்கும். வெந்த பக்கெட்லாம் எடுத்து வேகாத பக்கெட் போட்டுட்டு வேகாத இந்த இடத்துல தணல் அதிகமா இருக்கு. ஒரு செடி எரியுது, ஒரு செடி ஒன்னே தானே சொல்றேன். இன்னும் இட்லி தண்ணி காய போடுறதா விசிறிய. ஆமா, நானும் பாத்துருக்கேன். கையில என்ன தெரியுங்களா? அப்படி வெள்ளம் பிச்சு இங்கே பிச்சு உதருங்க. 2 வரை வச்சிருக்கு. இப்ப என்ன சுடுது? இல்ல பாய் போடுங்க. கேட்டுங்க அப்படி. சரி. நீங்க அள்ளி காலைல பிச்சு போட்ட புரோட்டா அள்ளி போடுங்க தம்பி, அள்ளி போடுங்க பரவனா போடு. இந்த மாதிரி போடு. எங்கடா நீங்க வச்சிருந்த கரண்ட் அடிக்கணும் அதிகனா அங்க தள்ளி விடுது. அப்படி வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் ஏறுது தாத்தா. கொத்து புரோட்டா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடல. அப்பெல்லாம் ஊத்தி விடு. அப்படியா சரி கீழே மேல நல்லா விட்டு சேர்த்துக்கணும். கறி குழம்பு கையெடுத்துங்க. எங்க பரப்பனாப்புல வந்துட்டோம். வாசனை கமகமான இருக்கு.